அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை அவரது பாடல் மற்றும் உரைநடை பகுதியின் உதவியோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் எதை செய்தார், அவர் நமக்கு கூறிய அறிவுரைகள் என்னென்ன, அவரது அனுபவங்கள் என்னென்ன என்பதை ஆய்வு செய்து அதை நாமும் பயிற்சி செய்து மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளே தலம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். ஐயா கருணாஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சாமி. சொல்லுங்க சார். சரி சாமி, இப்ப நம்ம கொஞ்ச காலமாக கடவுள் வழிபாடு, பக்தி இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு வரோம். அதாவது மரணத்தை விட இது தேவையா இல்ல வெறும் அதாவும் மட்டும் போதுமா பார்த்துட்டு வரோம். வள்ளலார் பக்தி பண்ணாரா, பக்தியை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு, பக்தினால அவர் அடைந்த நிலை என்ன, அவருடைய அனுபவம் என்ன அப்படி பார்த்துட்டு வரோம். சரி, இன்னைக்கு என்ன அது தொடர்ச்சியா என்ன கதை? பக்தி தான் பக்தி முடியுமா முடியுமா? அதாவதுங்க நீ ஒண்ணு செய்யல, நம்ம பக்தி பேசுற பாத்தீங்களா, பக்திய பிள்ளைகள் வந்து பக்தி பத்தி பேசுறா இல்லையா, ஒவ்வொரு பாட்டுலயும் அவர் என்ன சொல்ற அந்த மெயின் பாயிண்ட் தனி எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். பாட்டு அந்த பாட பாடாது. புரியல சாமி, என்ன சொல்றீங்க புரிய மாட்டேங்கிட்டேன். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். இப்போ நான் கல்லாத நாயா இருந்தாலும் நான் கல்லாத நாயா இருந்தாலும் எனக்கு தலைவன் நீ ஒரு முறை சொல்லிட்டேன், நான் தரலன்னு சொன்னா பழி வரும் ஜாக்கிரதை. சரி, அது பாட்டு சொல்ல பாரு எப்படி, நீ எனக்கு காப்பாத்தினாலும் சொல்லி உலக முறை சொல்லிட்டேன். சரி, ஆனா கஷ்டம் இருந்ததுன்னா ஒரு பழி வரும். சரி, இது இப்படி 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 இந்த பக்தி எப்படி பாருங்க. சரி, பக்தி பக்தி அதாவது பிளாக்மெயில் பண்றது. அதான் அதாவது இப்ப நீ தான் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, கடவுளே இப்படி பண்ணி விட்டானே பழி வரும். அது என்னன்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் பண்ண அர்த்தமா விட்டு போடாது. சொல்லி பக்திங்கிறது வெறும் கெஞ்சறது பாராமன்ற மாத்திரம் இல்ல, மறுபடியும் சொல்லலாம், கெஞ்சியும் சொல்லலாம். வள்ளலார் சொல்லுவாரு, நயமாக நின்னருளை, அதாவது எவ்வித தந்திரத்திலாவது அருளை வாங்குறது. சரியா சாமி? அப்ப பக்தின்றது வந்து வெறும் அப்படியே பணிஞ்சு குறுகி நிக்கிறது மட்டும் இல்ல. அதான் எத்தனை வழிமுறை சொல்றாரு. நம்ம வந்து ஒரு படம் பயணத்துல மக்கள் வந்து அர்த்தம் கேட்டுப்பாங்க, அது பாயிண்ட் புரிய மாட்டாங்க. சொன்ன பாருங்க, ஒரு பாட்டுல எழுவை பெரிய எந்த பிரிவுலாம் வட்டம் அப்படின்னுவாரு. முதல் வரி முதல்ல எழுவை பெரிய எப்படி வந்து வட்டம் என்னமோ தலைவர் எதுவும் பிரச்சனை எல்லா மாதிரியும் என்ன பெரியவனா வட்டம், தாவரமோ புழுவோ பாம்போ அவரு என்னால வட்டம் அப்படிங்கிறாருல, இந்த வேலை வட்டுறாரா. கடைசி வரையில் என்ன பண்ணு தெரியுமா, இதுதான் வட்டு என்னதான் போனா போட்டோம், திருடி மறுவாத மனமாத்திர உடனே எழுதுறாரு. என்ன இப்ப இந்த அடுத்த பாட பாருங்க, சூட்டு என்னன்னா மனம் யாருக்கு இருக்கு, மத்தியம் எதுவுமே கிடையாது, மனுஷன் தான் இருக்கு, மனுஷன் மட்டும் தான் இருக்கு. என்ன பண்ணா கூட சொல்லிட்டு மனோட கேட்ட என்ன அர்த்தம், பிறவிகளுள் எப்பிறவி எய்தினும் எய்திருக பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்தினும் எய்திரு, அந்த மாதிரி தானே? அந்த மாதிரிதான் என்னோட சொல்லிட்டு கடைசியில மனோட கேட்டா மனுஷன் தானோ. ஆமா, அதுல அந்த மாதிரி அந்த ஞாபகம் பாருங்க. அவரு சாப்பிட காசு கொடுத்த மாதிரி நீ அது ஒன்றும் சாப்பிட விரும்பல, என்ன பிறனாலும் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு மனோட கேட்டா என்ன அர்த்தம்,
இந்த மாதிரி நிறைய பக்தியில் அற்பால இந்த பாயிண்ட் நிறைய இருக்கு. வெறும் அர்த்தம் எழுதி போன மாத்திரம் போற இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து அந்த மக்களுக்கு இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் மனசுல வரைக்கும் புரியும். சரி சொல்லுங்க, நீங்க பாயிண்ட பாப்போம் வாங்க. என்ன பாயிண்ட் முதல்ல? 2874. என்ன சாமி சொல்றீங்க? 2 இல்லாத மாதிரியா? 87 பாராயணம். அப்படி சொல்லுங்க சாமி. நானே ஒரு முட்டாளு, என்கிட்ட 287 சொன்னாக்கா நானு 2874 எங்க போய் தெரியும் அந்த பாட்டை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2ஆம் திருமுறை 87வது பதிகம் 4வது பாட்டு. ஓ, இனிமே அப்படி புரிஞ்சுக்கணுமா? சரி, ஓகே, பரவாயில்ல சொல்லுங்க. 4 படிங்க. செய்வேன் அவம் அன்றி செய்தறியேன், நைவேன் பிள்ளையாவும் பொறுத்து அருள் நல்குவாயேல், உய்வேன் அல துய்பகை இன்று மன்றோங்குகின்றாய், வைவேன் துதிப்பேன் உனை என்றும் மறந்திலேனே. வைவேன் துதிப்பேன், செய்வேன், ஆம் தான் செய்வேன், நன்றி தாம் ஒன்றும் செய்தாரியேன், சரி தானம் பண்ண மாட்டேன், சரி நைவேன் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், எல்லா பிழையும் பொறுத்து அருள் கொடுத்தானா மேலே வந்துடுவேன். அவம்னு என்ன சொன்னீங்க? கெட்டதா? கேவலம் செய்வேன், தவம் செய்ய மாட்டேன். ஆமா இல்லைங்க, இங்க ஏன் அவத்தையும் தவத்தையும் கம்பேர் பண்ணும்? எதனால? தவன்றது மனம் கடந்து நிக்குது சாமி, அதுக்கும் அவத்துக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறேன். அவன் தாமனம் பண்ணான்ல, அவன் செஞ்சவன் தவம் பண்ண மாட்டானா? அப்படி தான் பண்ணுவான். ஓ, பக்கம் தானே தான் பண்ண முடியும். ஓ, பக்குவம் இல்லாம நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரா? ஆமா ஆமா. ஓ, நான் வந்து போய் சொல்றேன், கோவப்படுறேன், காமக்காரன், நான் தான் பண்ணுவேன். சரி, அவன் செய்வேன், தாமன் செய்ய மாட்டேன். சரி, நைவேன் இது அவன் தான் பண்றான் இல்லையா, அதனால கெட்டு போய் என்ன இருப்பேன். நான் பிழையா பொறுத்து அருள் கொடுத்தியானா உய்வேன், நான் வளர்ந்துருவேன். சரி, அல்லது உய்வாக என்று இல்லைன்னா நான் மேல் வர முடியாது. அல்லது உய்வாக என்று அல்லது சரி, மன்றம் என்றோய் வைவேன், உங்களை திட்டுவேன், துதிப்பேன், வரையாது. சரி, உன்னையா நான் திட்டுவேன்? அருள் கொடுக்கல, நான் தான் அவன் செஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் சாமி, நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு திட்டுறதுக்கு? அடுத்த பாரு, இப்படிதான் பொறுத்து அடுத்தாங்கல்ல. இல்ல சாமி, செய்வேன் அவம் அன்றி தவம் செய்யல சாமி, சரியா? ஆமா. நைவேன் என்ன சொன்னீங்க? நைவேன் நெஞ்சு போடுவேன், கஷ்டப்படுவேன். நைவேன் பிழையாவும் பொறுத்து அருள் நல்குவாயேல், நீ வந்து பிழையெல்லாம் பொறுத்து அருள் நல்கலனாக்கா கொடுத்தா உய்வேன். சரி, அல்லது உய்வகை இல்லை, அதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. அதாவது உன் அருளை தவிர்த்து எனக்கு இப்ப நான் வந்து அவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் மேல வரணும் அப்படின்னாக்கா, நான் வந்து தவத்தை செய்யணும்னாக்கா உன் அருள் தேவை. என் வழியை பொறுத்து அருள் கொடுக்கணும், என் வழியை பொறுத்து அருள் கொடுக்கணும். வாழ்வேன். இல்லைன்னா நான் வாழ முடியாது. சரி சாமி, உய்வேன். சரி, இப்ப என்ன கேள்வினாக்கா, இல்லைங்க, ஏன் நான் வந்து வைகிறேன்? எதனால வைகிறேன் சாமி? அப்ப எனக்கு தான், நான் தான் ஒழுக்கமா இல்லையே, அவன் தானே செஞ்சிட்டு இருக்கேன். நான் எனக்கு என்ன தகுதி இருக்கு திட்டுறதுக்கு? நீ பொறுத்து இல்ல. நம்ம வந்து சாமி இப்ப ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணிட்டோமோ குறுகி நிக்கிறோம். ஓ, இப்படியா? இனிமே விடுறது இல்ல சாமி, இனிமே விடுறது இல்ல. இல்லையா? அதான்
அதான் சாமி, அருளையும் கொடுக்க மாட்டேன், தப்பு பண்ணாக்கா தண்டனை கொடுப்ப. இது ஆமா சரியில்லை, இது நியாயம் இல்ல, இது இப்படி, அது நீ அது அருளை கொடு. அருளை கொடுத்தா கொஞ்சம் அவனை வாழ்த்துவேன். அந்த பாட்டுல ஒரு சாமி, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப, ஆமா குணமாய் கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனி சிறியேன், நான் தான் சிறியன் ஆயிட்டேன். நமக்கு செப்போம் முகமன் யாதுள்ளது, சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றாரு. அதேதான். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு? தெற்றண்டடியேன் சிந்தைதனை தெளிவித்து, உடனே என் சிந்தையை தெளிவிச்சுட்டு, அது ஏன் தெரியணும்? தெரியல தப்பு செஞ்சேன், தெளிவில்லாம தான் தப்பு செஞ்சேன், உன் வேலை திருப்தி தெளிவுபடுத்துறது. தெரிவித்து அச்சம் அருள் ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அப்ப சாமி, அப்ப இது வந்து ஒரு அவங்ககிட்ட நம்ம வந்து பேசி வாதாடுறது, ஏசுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? சாப்பிடுங்க என்ன பண்ணுவீங்க? விடுங்க, வள்ளலார சொல்லிக்கிட்டு இருக்க. தெய்வமாவது இருக்கணும். தெய்வம் வந்து இறக்கமே வடிவம். சொன்னா அவர் சந்தோஷப்படுவார். நம்ம என்னென்ன இப்படிலாம் பண்ணோம்னா சொல்லுவாரு. சின்ன குழந்தை, நம்ம குழந்தை சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, இப்ப மரண படுத்து தூக்கி வச்சுக்கிறீங்க மடியில, நீ மரண படுத்துட்டு தூக்கி பிடிச்சிக்கிறீங்க சின்ன குழந்தைய. சரி, நம்ம காலை உதைக்குது, நீ கஷ்டப்படுறீங்களா? இல்ல. அந்த காலை விட்டு முத்த விடுறீங்கல்ல. என் பையன் இந்த வேலையை தான் பார்ப்பான் சாமி, ராத்திரி தூங்க மாட்டான், ஏறி உட்காந்து குச்சிட்டு கிடப்பான். அதான் அது குழந்தை மதிக்குது, தப்பு இல்லை. நம்ம குழந்தை நம்ம தப்பு செய்வோம். அவன்தான் நம்மளை மருந்து சிந்தையை தெளிவுபடுத்தணும், தப்பு திருத்தணும், அதில் கொடுக்கணும். சரி சரி, அப்ப விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து ஒழுக்கம் பக்தி இப்படி இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறானே, நம்ம முயற்சி அதான் நம்ம வந்து என்னமோ விருப்பமா இருக்கணுமா இல்லையா? அப்படி முயற்சி பண்றோம், சரியா சாமி? அப்ப தப்பு எது நடந்துருச்சுனாலும் எனக்குலாம் சாமி, ஏதாவது நம்ம ஏதாவது தப்பு மட்டும் அப்படியே ஆடிடுவேன், வல்லருன்னு நினைச்சுக்கோ. அவசியம் இல்லை, நம்ம தப்பு வேணும் செய்ய மாட்டோம், தப்பு வேணும் செய்ய மாட்டோம், வேறுமனே செய்ய மாட்டோம். ஆமா ஆமா, நம்மளா போய் செய்ய மாட்டோம். சரி சாமி, சரி சாமி, புரிஞ்சுச்சு. அப்ப இது வந்து ஒரு வகையான வைவேன். ஆமா, அவன் திட்டுவேன். ஏன் திட்டுவேன்? அருள் கொடுக்கல, அப்புறம் துதிப்பேன், எனக்கு கொடுத்துருவேன். எனக்கு குதிப்பேன், திட்டுவேன், அப்புறம் துதிப்பேன். கை தான் அணைக்கும், அந்த மாதிரி திட்டுவேன், ஒன்ன மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். மறந்ததே இல்லையே, மறந்தது இல்லையே நானு. சரி, இப்ப அடுத்த பாட்டு பாக்கணுமா? பாருங்க, இல்ல கேக்குறேன், பாக்கட்டுமான்னு கேக்குறேன். அப்படிதான் படுத்த நீங்க அந்தாதி அது வருது பாருங்க, அந்த அப்படியே மறவாது உனை வாழ்த்தும் மெய் அன்பரை மாநிலத்தே இரவா வகை ஆட்கொண்டு அருளிய ஈசனே, மெய் உறவாகிய நின் பதம் அன்றி ஒன்றோர்கிலேன். ஒன்று ஓர்கிலேனா சாமி? ஒன்று ஓர்கிலேன் நான் பிறவா நெறி தந்தருள் என் பதன் பேசிடாயே. என்பதன் பேசிடாயெல்லாம் என் பதன். சொல்லுங்க சாமி. மறவாதவனை வாழ்த்தும் மெய் அன்பரை, வாழ்த்துறான் மெய் அன்பரை. சரி, இந்த பூமியில எல்லாவை ஆட்கொண்டாருலே ஈசனை, சாவையில ஆட்கொண்டான். சரி, அச்சா மெய் உறவாகிய நின் பதம், உண்மையான உறவுதான் உண்மையான உறவு. சரி, மற்றவர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உண்மையான உறவு இல்லை. சரி, மெய் உறவாகிய ஒன்னின் பதம், அவன் பாதம் தவிர நான் ஒன்னே விரும்பல, ஒன்னே மதிக்கல. சரி, மதிக்க நான் இப்பதான் நெறி தந்து அருள்வாய். அருள் என்பது
பல நெறி தந்தாள் என்பது என் பேசுறாயே. இல்லைங்க, பிறவா நெறி தந்தருள்னாக்கா சன்மார்க்கம் தானே சாமி? இல்ல, கொஞ்சம் யோசனை ஆஹ் பண்ணுங்க, இல்லைங்க, யோசனை பண்ணுங்க. இல்லைங்க, பிறவா நெறி தந்தருள். நான் பிறவா நெறி தந்தருள். நெறி, நெறி, பிறவா நெறி, நெறி, நெறி தெரியுமா எனக்கு சாமி? இல்லைங்க, அது வந்து அதுக்கு ஒரு க்ளூ வேற. சொல்லுங்க. தெரியும் எனக்கு தெரியும். பிறவா நெறின்னு, பிறவா இரவா பெருமை பிறவா நெறி, பிறவா நெறின்னா ஏன் ஜீவகாருண்யம். சாமி? இல்லையா, ம். ரெண்டாவது வரிதான். இரவா வகை ஆட்கொண்டருள். இறந்தாதான் பிறகுது. சாமி, நான் அந்த நெறிய கேட்டுட்டு இருக்கேன் சாமி. இரவுலனாக்கா பிறக்க மாட்டேன், சரி, அது புரியுது. நெறிய கேட்டுட்டு இருக்கேன், என்ன நெறிய தந்தருள்ட்டு. பிறகு சன்மார்க்கம். அதானே, சன்மார்க்கத்தை எனக்கு தந்தருள் அப்படின்னு கேக்குற. ஆமா ஆமா அப்ப அவருக்கு சன்மார்க்கம் தெரியாதா? தெரியும். ஆஹ் அதான் என்பதை பேசுறாரு. நீ பேச சொல்லு, நீ சொல்லு. பிறவா நெறிய தந்தருள்னா எனக்கு கை கூட வையே, சன்மார்க்கம் கை ஆமா கூடணும் ஆமா அப்படின்ட்டு. ஆமா ஆமா அதாவது சன்மார்க்கத்துல இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும், அது எல்லாமே எனக்கு நடக்கணும் அப்படின்னு. அப்படியா? ஆமா ஆமா. உம் நீ சொல்லு. நீ சொல்லு. சரி, வாங்க அடுத்து. எல்லா பாட்டும் இந்த பாட்டு போற பத்தியான சொன்ன பார்த்து பக்தி எல்லா பாட்டும் அப்படியே பார்க்கலாம். நம்ம ம் 10 பாட்டு ஒரு பாட்டு பார்த்து விட்டுடுறோம். நியாயமா பார்த்தா ஒரு பதி அப்படியே பார்த்துடணும். ம் பார்த்தா நிறைய இப்ப அப்படியே இனிமே அப்படி அருமையா. பார்ப்போம், ஒரு பதிகத்தை பார்த்துருப்போம். அப்புறம் என்ன பண்றது? ஏன்னா ஒரு பதியம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த இது பாருங்க, தொடர்ந்து தொடர்ந்து வரும், அப்படியே தொடர்ந்து வரும். இப்போ ஒரு பாட்டு பார்த்து போயிடும், அப்படி நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கு சாமி, படிச்சுக்குவாங்க. சரி கலந்து கலந்து பாக்குறோம்ல. சரி. இல்ல, இப்ப என்னன்னா சாமி, இது வந்து இதுனாக்கா அது வந்து நம்ம இந்த ம், குருநாள் விசார மாதிரி ஆயிரும். அப்போ ஒரே பதிகம் பார்த்து இது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு சாமி. ஓகே ஓகே. பக்தி. இப்பனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்த பாத்துக்கிட்டு போறோம். அப்ப என்னன்னாக்கா திருவருப்பாலை இப்படியும் நம்ம பார்க்கலாம், இந்த கோணத்திலயும் நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு புரியும்ல. ஓகே சாமி. சரி, வாங்க அடுத்து. அடுத்து போங்க. இப்ப வந்து ஏசுறோம் அடுத்து. என்ன பார்த்தேன் இப்போ 2 போறேன். ம் 2895 2895 2895 ஆ 2895. 2895 ஆமா. திருவருட்கொடை 5. முத்தொழிலோ, முத்தொழிலோ ஐந்தொழிலும் முன்னி மகிழ்ந்து எனக்கடித்தாய். புத்தமுதம் உண்ணுவித்து ஓர் பொன்னணி பொன்னணி. பொன்னணிய பொன்னணி. என் கரத்தணிந்தாய். சித்தரனும் நின்னடியார் திருச்சபையில் நடுயிருத்தி சித்துருவின் வளர்க்கின்றாய், சிற்றபையில் நடிக்கின்றாய். சரி, முத்தொழிலோ ஐந்தொழிலுமா அப்படின்னா? முன்பாட்டு பாடுங்க. ஐவர் செய்யும் ஐந்தொழில் எனக்கே அளித்தாய், நின் அருள் அமுது என் கைவர செய்து உண்ணுவித்தாய். கங்கணம் என் கரத்தணிந்தாய், சைவரெனும் நின்னடியார் சபை நடுவே வைத்து அருளி தெய்வம் என்று வளர்க்கின்றாய், சிற்றபையில் நடிக்கின்றாய். சரி, ஐந்தொழில் தான் தெரியுமே நம்மளுக்கு, முத்தொழில்னா என்ன? சரி பாருங்க. முத்தொழிலோ 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 ஐந்தொழிலும். முத்தொழில் மாத்திரம் இல்ல, 5 தொழிலும் சொல்றாரு. அதான் முத்தொழில்னா என்னன்னு கேக்குறேன். அடுத்த முத்தொழில் ஐந்தொழில் குற்றநோய்க்கு பக்கம் சேர்ந்தது. ஓ, படைத்தல், அதான் ஃபேமஸா இருக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல். ஓகே சாமி.
பாருங்க மேல பாட்டு கீழே அப்படியே வர பாருங்க. மேல ஐவர் எனக்கு எழுத போறாரா? ஐவர் செய்ய தொழில் 5 தொழில் படைத்தால் அதை எடுத்து பார்த்தாளர். அதான் முத்தூர் 5 தொழில் சொல்லாரு என் தொழில. சரி. அதான் கேரளத்தை 1 கொடுத்தேன். புத்தகம் 1 புத்தகம் எல்லா புத்தகம் 1 சரி. கங்கணம் கருத்து அறிஞ்சா அது பாட்டு. இங்க பொண்ணு கருத்து அறிந்தாய் அதான் கங்கணம். ஓகே, சொல்லுங்க சாமி. கங்கணம் கருத்தா இந்த 4 பாடல கங்கணம் கருத்தப்பட்டாரா? ஆமா. நீங்க வந்து என் பொண்ணு என் கருத்தாக பட பாருங்க. பொன்னணி என் கரத்தணிந்த கங்கணம் கட்டுக்கிறதுனா என்ன சாமி? கல்யாணத்துல கட்டப்பட்டாங்க. கல்யாணம் பண்ணி தான் கிடையாது. திருவிழாவுக்கு கட்டுவாங்களா? அது வேற காப்பு. ஓ, இது வந்து கங்கணம்னாக்கா கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு சாமி. அதான் வைராக்கியம். கல்யாணம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்க, வந்து மாப்பிள்ளை கங்கணம் கட்டுவாரு. அதாவது ஆண்டவன்ல வந்து உன்னை காப்பாத்துல கங்கணம் கட்டுற மாதிரி அர்த்தம் இருக்கு. சரி. ஒரு மாப்பிள்ளை பொண்ணு கையில கட்டுவாரு. நானும் கையில காப்பாத்தான் கங்கணம் கட்டுறாரு. கங்கணங்கிறது காப்பாற்ற உறுதி. அப்படியா சாமி கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னாங்க? அதுதான் வைராக்கியம். ஓ, வைராக்கியம். அதாவது காப்பாத்தியே தீருவேன் அப்படின்றாரா? அப்படி இல்ல, அது ஐயா சொல்றது ஜனங்க சொல்றது ஒழிக்கிறது. கங்கணம் கட்டிக்கிறான்டா. ஆமா ஆமா. கங்கணம் ஒழிக்கிறது இருக்கும். அது ஒழிக்கிறதுக்கு தான் இருக்கும். அதான் சொல்றேன். ஆமா, அவங்க இவனுக்கு உழைக்கிறது, அருளில கங்கணம் காப்பாத்துறது. ஓ, அப்ப கங்கணம் கட்டிக்கிட்டானாக்கா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிம்மதி தான் சாமி. இப்ப வல்லார் வந்து நம்ம கையில கங்கணம் கட்டிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னாக்கா, அப்பா சாமி எந்த ஒரு கவலையும் இல்ல. கங்கணம் கட்டா போறோம். போறோம். அதான் அர்த்தமே சாமி. கங்கணம் கை கண்ணுக்கு தெரியல, என்ன பண்றது? தெரியும் அவசியம் இல்ல. கட்டான போறோம், தெரியும் அவசியம் இல்ல. எப்படி அப்ப நம்மளுக்கு தெரியும் அவர் காப்பாத்துவாருன்ட்டு? கங்கணம் கட்ட தெரியுது இல்ல, கட்டும்போது தெரியும். ஓ, கட்டும்போது தெரியும். இல்ல இது வந்து கட்டுறாங்களா உண்மையா ஒரு சடங்கு மாதிரி நடக்குமா இல்ல என்ன கதை? இதெல்லாம் சார் கட்டலாம் மாட்டாங்க. உறுதி கொடுப்பாரு சார், உறுதிதான் கங்கணம் கட்டுறது. சரி. பொன்னணி என் கரத்தணிந்தாய், அது என்னது பொன்னணி? அதான் கங்கணம் மேல காமிச்சோம்ல. பொன்னணியும் கங்கணமும் ஒன்னா சாமி? ஆமா, தங்கம் கேர கட்டுறது கருத்து அணிந்தா போல. கருத்து தான் கங்கணம் கையில கருத்து கட்டுறான். மேல இருக்கே சார், கங்கணம் கருத்து அணிந்தா மேல இருக்குல்ல. ஆமா, அப்படியே பண்ணி வருது. அதே அறிவிச்சு போறாங்க. அப்படியே புரிஞ்சுக்க. இல்ல பொன்னணின்னு நான் வேற மாதிரி வச்சுட்டேன். இப்ப கங்கணம் வந்து எப்படி கட்டுவாங்க இங்க கல்யாணத்துல? என்னத்தை கட்டுவாங்க? எனக்கு அந்த சடங்குலாம் நடக்கல சாமி. ஒரு மஞ்சள் கட்டுவாங்க. மஞ்சள் எடுத்து கட்டி விடுவாங்க கையில. ஓ, அதுதான் கங்கணமா? ஆமா, ஒரு மஞ்சள் அப்படியே கொஞ்சம் நீட்டா இருக்கும், அதை கையில கட்டிடுவாங்க. ஓ, அது சாமி நலுங்கு வைக்கும் போது கட்டுவாங்க, வெளியே போக கூடாது அப்படின்னுட்டு. கட்ட மாட்டாங்களா? அது என்ன சாமி நலுங்கு வைக்கும் போது வெளியே போக கூடாது, நீங்க இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு கட்டுவாங்க. காப்பா? அது காப்பு. கோயில் தான் காப்பு. திருவிழா வைக்கிறாங்களா, திருவிழா நடத்துறாங்க கோயில்ல, அப்ப வந்து கட்டுவாங்க. அது காப்புன்னு பேரு. திருவிழாமலையும் போடாது. ஏன்னாக்கா நோய் பரவல் வராம இருக்குதுக்கா? சரி, ஓகே. இல்லைனாக்கா திருவிழாக்கு எவனும் வரமாட்டான், எல்லாம் வெளியே போயிட்டு பார்த்தாக்கா திருவிழாக்கு எவனும் வரமாட்டான். அதனால கட்டி விவரமா இருந்திருக்காங்க தவளைங்க சாமி. வேலைக்கு எவனும் வரமாட்டான், வேலையை தொண்டு செய்ய மாட்டானுங்க. முன்னோர்லாம் புத்தாரிங்க. முன்ன புத்திசாலி, ஏன்னா அனுபவத்துல எழுதிருப்பாங்க போல இருக்கு. பொன்னணி நம்ம வந்து சாமி இப்ப வந்து மாடர்ன் ஆயிடுச்சு. வெள்ளைக்காரனோட சிஸ்டம் எல்லாம் நமக்குள்ள பூந்து குழப்பி விட்டாங்க எல்லாத்தையும். உண்மை.
சமே இங்க பாருங்க, சைவர் எனும் நின்னடியார், அப்புறம் சித்தர். சைவர் யாரு, சித்தர் யாரு? சைவ சமயங்களா? ஜீவன் உள்ளவங்க ஐயா. ஜீவகாரணி உள்ளவங்க சைவரு. ஆமா. சித்தரு சித்தனை அருள் உள்ளவங்க. சித்தி பெற்றவங்களா? அருள் 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 சித்தர். சித்தியாரெல்லாம் கைவிக்கல. சில சித்திகளை செய்யக்கூடியவங்க, சரியா? ஆமா ஆமா. சரி சரி. சைவர்னா ஜீவகாரணி உள்ளவங்க, சரியா? ஆமா. எப்படி சைவர்னா ஜீவகாரணி உள்ளவங்கன்றீங்க? சைவன் என்ன அர்த்தம்? சைவனாக்கா கொல்லாமை கடைபிடிக்கணும். அதான் ஜீவன். ஓ, இப்படி வருதா? தம்பி, இப்ப திருச்சபை நடு இருத்தி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருங்க? திருச்சபை நடு இருத்தி அப்படின்னாக்க அவங்க அப்படி ஒரு சபை இருக்கா? சித்தர் எல்லாம் ஒன்னா கூடி இருக்கிற சபை இருக்கா? ஆமா, அடியார் சபை சொல்லாரு. அடியார் சமாதானமா எப்படின்னா நாங்களும் ஒன்னா கூடி நிப்பாங்களாங்க? ஆமா, அவன் எல்லாம் ஒண்ணா எல்லாம் கூடுவாங்கல்ல. எங்க கூடுறாங்க? அது எங்க இருக்கு? இப்ப போச்சு எல்லாம் இல்லை. இப்ப அப்ப நடந்தது. ஓ, சித்தர்கள்லாம் வந்து ஒரு மாநாட போடுவாங்களோ சாமி? சித்தர்ல அனுபவம்லாம் நிறைய போடுவாங்க. கூடி தன்னால் பேசுவேன் சார். நான்லாம் பேசுவேன் சார். என்னங்க? நான்லாம் பேசுறேன். அந்த மாதிரி பேசிருக்கீங்களா? தமிழ் பெருமை அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதம் பூசை பண்ணி சொன்னேன். பார்த்துட்டு இப்போ உட்காருவோம். 3 மணி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களமா நடக்கும். ஓ, அப்ப சான்றோர்கள்லாம் ஒன்னா கூடி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? ஆமா. டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, சத்திவிசாரம் பண்ணுவீங்களா? சத்திவிசாரம் தான் சார். பேசுறதுதான். நான் இவ்வளவு தெரிஞ்ச காரணம் சரி, அவங்க நான் பேசியிருக்கேன். நம்ம தானே ஒரு வார்த்தை இருக்கு சார். நம்ம தானே வார்த்தை வருது. அவர் அற்பாரு தம்பி. மெதுவா சொல்லுங்க. நமுதன் நமுதன் ஒரு வார்த்தை வருது. நமுதன் ஒரு வார்த்தை வருது அருட்பால. ஆமா. நமுதன். ஆமா. அந்த வார்த்தை அர்த்தம் வந்து நான் எவ்வளவு தெரியணும் தெரியுமா? எந்த லைப்ரரியும் இல்லை. இப்ப யாரை பார்த்தாலும் கேட்பேன், அர்த்தம் கேட்பேன். என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? ஒரே நேரம் ஒருத்தர் தர்சன பிள்ளை அவர் என்ன இருக்காரு? முதலாக வேறு ஐயா நமச்சாம எல்லாம் அர்த்தம் எழுதுறாரு. அவரு நமச்சிவாயன்னு எழுதிட்டாரு. நமச்சாம முதலாக எழுதிட்டாரு. அவரே தான் நமுதன் எழுதுறாரு. நமுதன்னா நம்முதல்லா சாமி, இல்லா இன்னா நமுதன் இன்தானே மனுஷன் மாதிரி இருக்கு, ஆளுங்க பேர் மாதிரி இருக்கு. ஆமா. அது மாதிரி இருந்தோம் இல்லையா? அந்த அர்த்தம் எனக்கு பிடிக்கல. யாரையோ கிடையாது சார். ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு வார்த்தை இருந்தாரு சார், புலவர். வில்லேஜ்ல இருந்து ஒரு புலவர் வந்தாரு. ஆமா, இந்த சத்தியாமணம் வந்தார். ஒருத்தர் வந்து தின்னு வந்தாரு. அவர் சொன்னாரு, நமுதன் சொன்னா சான்றாக நிற்பவன் அர்த்தம் பார்க்கிறார். நமுதன்னு சொன்னா என்னது? சான்றாக நிற்பவன், சான்றாக அடையாளம் காட்டுது. அவனை பாரு சான்று, அவனை பாரு. அவங்க அதை அடையாளம் காட்டி சொல்றது. அதோட பாரு, பக்தியகம் பாரு. சான்றாக, சான்றுன்னா அடுத்தவங்க அடையாளம் பண்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கலாம். அவன் காட்டி சொல்றான். அவனை பாரு, எப்படிதான் பாரு. நான் சொல்றேன், அது போய் நல்லா படிச்சா நீடா கம்மி அப்படி சொல்றப்பில்ல. அந்த பையன் நிறைய மாதிரி ஏன்னா ஒருத்தர் கம்மியா இருந்துச்சு. ஒரு பையன் நல்லா படிச்சாமே. நீங்க மினுக்கு மேல பாருங்க சாமி, மேல பார்த்து பேசுங்க. ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கிறான். ஏதோ பேசி அப்படியே போகுது. தெரிஞ்ச போய் நிறைய மாதிரி வாங்குறாங்க. நிறைய. ஓ, நம்ம தம்பி அந்த மாதிரிதான் என் பையன் அன்னைக்கு வாங்கி கட்டினா என்கிட்ட. அவரு உங்ககிட்ட ஒரு கேவ போட்டாரு. இன்னும் எல்லாம் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எப்படி? அப்புறம் கம்பேர் பண்ணாம அவன் நல்லா எடுத்திருக்கானா, நீ ஏன் எடுக்கல? அவர் உடனே நம்ம கிட்ட ஒரு சீலை போட்டாரு. அதாவது அவங்க அம்மா கேட்டிருக்காங்க,
என்ன இது மார்க் எல்லாம் கம்மியா இருக்குது, என்ன கதை அப்படின்ட்டு. யாரு கூட எடுத்தா? உடனே இவரு கேட்டுக்காரு, அது ஏன் உங்களுக்கு, ஏன் என்னையும் மத்தவங்களும் கம்பேர் பண்றீங்க அப்படின்னு இவரு கேட்டுக்காரு. நல்ல பையன் இப்படி இல்ல. இல்லைங்க இல்லைங்க, வந்தானே என்கிட்ட சொன்னாங்க, நான் விடுவேனா, நான் கேட்டேன், சரி இப்ப நாங்க என்ன கம்பேர் பண்ணோம், நீ முட்டாளு அவன் அறிவாளின்னு சொன்னோமா? இல்ல, இப்ப ஒரு கிளாஸ்ல அவன் வந்து என்ன மார்க் எடுத்திருக்கான், நீ என்ன எடுத்திருக்கிற. அப்ப உதாரணத்துக்கு எல்லாருமே 60 எடுத்திருந்தாங்கனாக்கா அந்த டெஸ்ட் கஷ்டம்னு நம்ம முடிவு எடுத்துடலாம். சரியா? ஒருத்தன் 80 எடுக்கிறானாக்கா, நீ 60 எடுக்கிறனாக்கா, அங்க உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது, அவங்கிட்ட பிரச்சனை இல்ல. உடனே மூடிட்டாரு வாய, ஒன்னும் பேச முடியல. எப்படி நம்ம கிட்டே கேவா? ஒரு 14 வயசு ஆச்சு, வேற மாதிரி பேசுறாங்க சாமி இப்ப. ஆமா, ஐயோ வேற மாதிரி பேசுறாங்க, ஆகி பண்றாங்க, இது பண்றாங்க. அட்டு சட்டு புட்டுன்னு கோவம் வருது. இந்த தோல்விதான் தோழன், ஆமா, தோல்விதான் தோழன் ஆயிட்டான். பையன் பையன் இல்ல, பையன் தோல்வி வரைக்கும் இருந்தா பையன். இல்ல, ஆகி பண்றாங்க. நான் ஏசல, நான் கேள்விதான் கேட்டேன். சரி இப்ப நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. சரி சொல்லுங்க, இதுதான் நமுதானா? அதான் நமது என்ன, சான்றா இருக்கிறது தான் நம்ம. ஓ, ஐயா வந்து சான்றா இருக்கிற பாருங்க எல்லாருக்கும், ம், அவருதான் பாருங்க. ஐயா தான் இப்ப மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முடியுமே, அதான் அடைஞ்சிருக்காரு. வேதான் அது வரை சொல்லிட்டு இல்ல போயிருக்காங்க. ம், இது வந்து ஒரு பெரிய ஒரு வயசு சொன்னார், பிள்ளைகளும் சொன்னார் அவர் வந்து, அவரு சொன்னாரு. ம், நான் ரொம்ப சார் இப்படி இருந்தா விடமாட்டேன் சார், யாரை பார்த்தாலும் கேட்டுனே இருப்பேன். ஆ, அப்புறம் 294-42 ஆ. என்ன ஏன் நெட் அவுட்டா? அதான் எங்க போயிட்டு வந்தீங்கன்னு தெரியல இப்ப. நான் இங்கே போல எல்லாருக்கும் தான் இருக்கேன், என் நெட் எங்க போயிட்டு வந்துருக்கு? நெட் சரியில்லை சாமி. ஆமா, 94-42 இருந்தது 40. அழியா மயல் கொண்டு உழல்வேன், அவமே அழியா வகையே அருள்வாய். அவமே அழியா வகையா, சரியா படிக்கிறனா சாமி? ஒழியா மயல் கொண்டு உழல்வேன், அப்புறம் அழியா அவமே, அவமே அழியா வகையே அருள்வாய் அருள்வாய். பொழியா மறையின் முதலே நுதல் எய் விழியாய் விழியாய் வினைதுள் படவே வெண்துறை வெண்துறை. சரி சொல்லுங்க. ஒழியா மயல் கொண்டு உழல்வேன் அவமே. ஒழியா மயல்னா மயக்கம், அதை கொண்டு நான் உழந்துகிட்டே இருக்கிறது அவத்துல கேவலத்துல. நீ என்ன பண்ற, நான் வந்து அழியாவையே அருள்வாய், அழியாவையே அருள்வாய் அருள்வாய். பொழியா மறையின் முதலே வேதாரு இல்லையா? பொழியா மறையின் முதலே அப்படின்னா பொழியானா என்ன? பொழியானாலும் சொல்லாதையா உலக சொல்லாத. மறையின் முதலே முதலே விழியாய் நெத்தி கண்ணுடைய விழியாய் அதாவது என்னத்துடைய கடந்து பாரு, கடைசியா விழியாய் பாருங்க. முதலே விழியாய்னா முதல் கண்ணுடையன்னு அர்த்தம். விழியாய் வினத்துருனா வினத்துருடைய கடந்தது பாருன்னு அர்த்தம். வினைய தூள்பட முடியாது, கடந்தது பாரு, கண்ணால பாரு. வினைய தூளாக்கணும்ட்டு. ஓ, நெற்றிக்கண்ணால அவன் எரிக்க முடியும் சாமி. ஆமா, அதான் வினை தூள் படவே பத்திங்களா சாமி? வினை தூள் படவேன்னு படிக்கணும். ஆமா, அப்ப அவன் பாத்துட்டானாக்கா, நெத்தி கண்ணை திறந்து பாத்து விட்டானாக்கா
வேற வினைக்கு வேற கொடுத்துரும். சூடாயிடும். இங்க வேற முதல்ல பாருங்க, ம். ஒழியா மேல் கொண்டு உழல்வேன் அவமே படிக்கணும். ஆ. ஆமே அழியாது படிக்கக்கூடாது. ஒழியா மயல் கொண்டு உழல்வேன் உழல்வேன் அவமே. அவத்துல நான் வந்து மயல் கொண்டு, மயல்னா மயக்கம், மாயையா? ஒழியாத மயக்கத்தை கொண்டு ம். ஆத்திலேயே உழந்துட்டு இருப்பேன். சரி. அப்படி அது ஆமே அழியாது படிக்கக்கூடாது. அப்ப சாமி, அப்ப என்னன்னாக்கா நான் என்னோட குற்றத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன். நான் இப்படிதான் இருப்பேன். ஆமா சரியா? ஆமா, அப்ப நீ அழியா வகையே அருள்வாய். நீ முத நீ அருள் கொடு. அழியாத கூட எனக்கு. அது ஏன் அருள்வாய் அருள்வாய் 2 வாட்டி? ஆ? மறுபடியும் மறுபடியும் சொன்னாதான் புரியுமோ? இல்ல இல்ல, ஆ, அல்வாய் முடிஞ்சுச்சா? ஆ. அல்வாய் பிழியா மறைய முதல்ல. ஓ, நுதலை விழியாய் விழியாய். முதலே விழியாய். முதலில் நுதலேல் ஏய் விழியாய் படிக்கணுமா? முதல் விழியாய். ஆ, அப்புறம் அடுத்த விழியாய் வேலை சொல்றேன். ஆ, அடுத்து வந்து எத்தோடைய வேலையை எத்தோட பாரு. ஆ. அதான் பொருள். ஓகே சாமி. அந்த பாட்டெல்லாம் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த பாட்டு சொன்னீங்க. ஆ, அந்த பாட்டு எப்படி படிக்கணும், இது முதல் தான் பாடாது. ஆ. இந்த பாட்டு படிக்கிற போது இந்த பாட்டு இப்படிதான் படிக்கலாம் பாருங்க, அப்படி இல்லைன்னா மீனிங் மாறுன்னு சொல்லணும். ஆமா ஆமா, சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் உங்க யாரு. சாமி. இங்க பாரு. ம், ம். எனக்கு இது நானே உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன். நான் இங்க சாமி நானே கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க விட்டாக்க என்ன பாடு சொல்லுங்க. ரீதா தூங்கு கஜா. ஓகே சாமி. யோ 6 கவுனுக்கா பேசிருக்கோம். எங்க ஊருக்கு அது பேசினோம்? முதல்ல கொஞ்ச நேரம் நெட்டில் வாங்க. அது 15 நிமிஷம் தான். 15 சார்ஜ் பண்ணிப்போம். முடியாது, கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நைட்டு தான் பண்ணோம். சரி போ. முதல் முடிங்க சாமி, அப்புறம் பார்ப்போம் டைம் இருந்தா. விட்ட மாட்டீங்கல. என்னன்னா டிபார்ட்மெண்ட் சொல்லி படிச்சு புத்தகம்லாம் வந்து எடுத்துடலாம் ஆசைக்காரங்க. நீ சொன்னாலும் எனக்கு நல்லா இருக்கு. சொல்லிட்டீங்க சாமி, நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அருமை அருமைன்றாங்க. ஓகே சாமி, இன்னைக்கு பக்தியை பார்த்துட்டோம். எப்படி வந்து மிரட்டியும் கேட்கலாம், பேசலாம். குற்றம் இருக்கு, அதையும் சொல்லலாம். சொல்லி கேட்கணும். நீ அருள் கொடு, நீ அருள் கொடுக்கலன்னா, அதாவது வாதாடுறோம், ஒரு பார்கெயின் பண்றோம். பார்கெயின் பண்றோம், பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாச்சும் அருளை கொடுத்திருப்பா. தப்பு இருக்குப்பா, இல்லைன்னு சொல்லல. தப்பு இருக்கு, இருந்தா கூட பார்த்து கூட நீ கொடுக்கலாம் கொடு. சரி சாமி, நன்றி. ஓகே, நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா கவனிங்க, படிங்க சாமி, தெய்வங்களே நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.